ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எதுவுமே போட வேண்டாங்க. கடுகு தாளிச்சே பண்ணிக்கலாம். தோசை, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூனு சிக்கன் பொடி, கரம் மசாலா அரை ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூனு. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு ஒரு கிளறிட்டு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம். அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ். தேங்க்யூ.